ஏர்லி இன்டர்வென்ஷன் ஃபார் ஆட்டிசம் அல்லது ஆரம்பகால தலையீடு. ஆரம்பகால தலையீடு என்பது ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் தாமதம் அல்லது சிரமம் இருப்பதை கவனித்த உடனேயே உதவி மற்றும் சிகிச்சையை தொடங்குவது. அதாவது ஓட்டிசம் உள்ள அல்லது ஓட்டிசம் இருக்கலாம் என்று சந்தேகப்படும் குழந்தைகளுக்கு சிறுவயதிலேயே சிறப்பு பயிற்சிகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்குவது நன்மை பயக்கும். ஏன் ஆரம்ப கால தலையீடு முக்கியம்? சிறுவயது என்பது குழந்தைகளின் மூளை வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலம் என்பதால் ஆரம்ப கட்ட கற்றல் மற்றும் அடிப்படை திறன்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நிலை இலகுவாக காணப்படும். ஆரம்ப தலையீட்டின் நோக்கம்: ஒரு குழந்தை சமூக தொடர்பு, உணர்ச்சிகளை ஒழுங்கமைத்தல், சமூக உறவு, பேச்சு மற்றும் மொழித்திறன், நடத்தை, தினசரி வாழ்க்கை திறனை வளர்த்துக் கொள்வதற்கு இது அவசியமாகும். ஓட்டிசத்தின் ஆரம்ப அறிகுறிகள்: பேரழித்தால் பதிலளிக்காமை, கண் தொடர்பு குறைவு, பேச தாமதம் அல்லது பேசாமல் இருப்பது, ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்தல், சமூக விளையாட்டில் ஆர்வமின்மை, உணர்ச்சி வெளிப்பாட்டில் சிக்கல். ஆரம்ப கால தலையீடு எந்த வயதில் தொடங்க வேண்டும்? சிறந்த காலம் 18 மாதம் தொடக்கம் 3 வயது அல்லது 0 தொடக்கம் 2 வயது தொடர்பு மற்றும் சமூக உறவுக்கு முக்கியம். 2 தொடக்கம் 4 வயது பேச்சு, நடத்தை, உணர்ச்சி ஒழுங்கமைத்தலுக்கு முக்கியம். 4 தொடக்கம் 6 வயது பள்ளிக்கு தயாராதல், சமூக திறன்கள். ஆரம்ப தலையீடில் பயன்படுத்தப்படும் சிகிச்சைகள்: ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி அல்லது ABA மற்றும் சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், அதாவது சமூக திறன் பயிற்சி. வீட்டில் பெற்றோர் செய்யக்கூடிய உதவிகள்: குழந்தையுடன் முகம் பார்த்து பேசுதல், ஒரே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துதல், தினசரி ருட்டீன்களை உருவாக்குதல், ஆக்ஷன் சாங்ஸ், ரைம்ஸ் மூலம் கற்றல், தொலைக்காட்சி அல்லது மொபைல் நேரத்தை குறைத்தல். ஆரம்ப கால தலையீட்டு சிகிச்சையின் நன்மைகள்: பேச்சு மற்றும் தொடர்பு திறன் மேம்பாடு, சமூக உறவு வளர்ச்சி ஏற்படல், சுய பராமரிப்பு திறன்கள் அதிகரித்தல், நல்ல நடத்தை மற்றும் உணர்ச்சிகளை ஒழுங்கமைத்து பள்ளி மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கு தயாராகுதல்.